ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸோட ஃபுல் ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஆன்சர் கீ நம்ம வந்து அங்கே தான் போஸ்ட் பண்ண போகிறோம். இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்ம வந்து அங்கே தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து 10K நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க. கூடி சீக்கிரம் நம்ம வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம வந்து டே பை டேயாக நம்ம வந்து சொல்லுவோம். அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி திருத்துறாங்க, எந்த மாதிரிலாம் வந்து பாஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டேயாக எல்லா பேரும் பேப்பர் கரெக்ஷனும் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். இன்னைக்கு வந்து 11th வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட், ரொம்ப பெரிய எக்ஸாம்னே சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸாம் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக புக் பேக்கும் கேட்டிருக்காங்க, புக் இன்ஸ்டிடும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து புக் பேக் மட்டும் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓவராலாக வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் முக்கியமாக வந்து 70 மார்க் நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க. 70 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஓவராலாக எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். அப்புறம் நான் இந்த வாட்டி ரொம்ப வந்து எக்ஸாம் சொல்லுங்கள் எழுதலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் 70க்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 16, 17, 15 மார்க் எடுத்தால் கூடியும் வந்து நீங்கள் பாஸ் தான். அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பண்ணியிருப்பீங்க. நம்ம அதெல்லாம் வந்து பேசவே கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல மார்க் தான் வந்து எடுப்போம். நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் வந்து படாதீங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மேபி நீங்கள் நல்லா எழுதிருக்கலாம், நல்லா எழுதாமல் கூடியும் வந்து இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக கூடியும் வந்து இருந்திருக்கலாம். மேபி அது வந்து உங்களோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக வந்து இருக்கும். ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா பேரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக கம்பல்சரி தான். கம்பல்சரிலாம் நம்ம சொல்லியே தேவையில்லை. எல்லா பேருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி தான். ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் 24வது கொஸ்டின் நீங்கள் வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 2 மார்க்கில் புக் பேக்கும் கேட்டிருக்காங்க, புக் இன்ஸ்டிடும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 24வது கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் அதுக்கு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவு வந்து பரவாயில்ல. அண்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 33வது கொஸ்டின் நீங்கள் வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே கொஞ்சம் கம்பல்சரி கொஸ்டினால் கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருப்பாங்க. எனிவே நீங்கள் கொஸ்டின்ஸ் ஓரளவு அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து இந்த மெயின் சப்ஜெக்ட் எழுதுறதுனால, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் தனித்தனியாக எழுதுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். எனிவே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி தான். இந்த தப்பு நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் வந்து எழுதும் போது அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நல்ல மார்க் தான் ஆகும். அண்ட் முக்கியமாக எல்லா பேரும் வந்து எக்ஸ்பெக்டட் ஒரு மார்க்கோட அதிகமாக தான் வந்து வரும். முக்கியமாக கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டு, பேப்பர் கரெக்ஷனோட நியூஸ் எல்லாமே நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டு, பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி திருத்துறாங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து போடுவோம். ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா மறக்காமல் அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்னோட எத்தனை மார்க் வரும்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்ப்பேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.